இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் விட்டமின் ஏ சத்து குறைவாக இருக்கு. இந்த விட்டமின் ஏ நல்லபடியா கடத்தப்படணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்பரா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னதான் விட்டமின் ஏ சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா கூட அது நல்ல முறையில கடத்தப்படணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குமே ஜிங்க் சத்து இந்த நாகச்சத்து கண்டிப்பாக நம்ம ரத்தத்துல ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி ஒரு வேளை ஜிங்க் சத்து குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கும், கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்காது, ஆண்களுக்கு உயிரணு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களுடைய கண் பார்வை நரம்புகளினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜிங்க் சத்து இன்னைக்கு பல நோய் தொற்று கிருமிகள் நமக்கு சீக்கிரம் வரதுக்கு, ரிப்பீட்டடா ஸ்கின் டிசீஸ் நிறைய வரதுக்கு இது எல்லாமே ஜிங்க் சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு ஜிங்க் சத்து எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 மில்லிகிராம்ஸ் தான் நமக்கு தேவையாக இருக்கு. ஆனா இந்த நுண்ணுயிர் சத்து குறைபாடு கருமுட்டை வளர்ச்சியிலிருந்து தலைமுடி உதிர்தல் வரைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையை அது சரி பண்ணக்கூடியதாக இருக்கு. அப்போ வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்து பொருள் இந்த ஜிங்க். அப்போ என்னென்ன உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக முளைக்கட்டின பயிர் வகைகள் நீங்கள் சாப்பிடலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாமை, திணை இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கணும். கொட்டை வகைகளில் பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 2லேருந்து 3 சேர்த்துக்கிறது, பாதாம் ஒரு 4 to 5 சேர்த்துக்கிறது, வால்நட் 1 or 2 எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய ஜிங்க் சத்து குறைபாடை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். பூசணி விதையை ஒன்று இரவு ஊற வச்சு காலையில் சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது மேலே ட்ரெஸ்ஸிங் மாதிரி தூவு பொடி மாதிரி வச்சு அதோட சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியும் சீர்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக கீரை வகைகள், ஏதாவது ஒரு கீரை நீங்கள் ரெகுலராக சேர்க்கிறது, பழங்கள் நிறையா சேர்க்கிறது, இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி, அதே சமயம் முடி வளர்ச்சியிலிருந்து உடலினுடைய ஆரோக்கியம் வரைக்கும், நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வரைக்கும், தோல் சுருக்கம் வராம வயதான தோற்றத்தை அடையாம நம்ம தடுக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிறதுக்கு இந்த ஜிங்க் சத்து ரொம்ப அடிப்படையான தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னையில இருந்து ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகள், குறிப்பா சிறுதானிய உணவுகள்ல இருந்து முளைக்கட்டின பயிறு வகைகள்ல இருந்து கொட்டை வகைகள் வரைக்கும் நீங்க ரெகுலரா உணவுல சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா என்றைக்கும் உங்களால எளிமையா இருக்க முடியும்.